happy to announce that there will be no income tax payable up to income of 12 lakh rupees. புதிய வருமான வரி பிரிவின் கீழ் உள்ளவர்களுக்கு 12 லட்சம் ரூபாய் வரை வருமான வரி கிடையாது என்று நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். இந்த சலுகை முதலில் எல்லோருக்கும் கிடையாது. புதிய வருமான வரி பிரிவில் உள்ளவர்களுக்கு மட்டுமே அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். 4 லட்சம் ரூபாய் வரை வரி இல்லை. 4 8 லட்சம் ரூபாய் வரை 5%, 8 12 லட்சம் ரூபாய் வரை 10%, 12 16 லட்சம் ரூபாய் வரை 15%, 16 20 லட்சம் ரூபாய் வரை 20%, 20 24 லட்சம் ரூபாய் வரை 25%, 24 லட்சம் ரூபாய்க்கு மேல் 30%. எடுத்துக்காட்டாக புதிய முறையில் இதில் ஏடிசி, ஏடிடி போன்ற சலுகைகள் மூலம் வரியில் விலக்கு பெற முடியாது. நீங்கள் இந்த முறையை தேர்வு செய்துள்ளீர்கள். இப்போது உங்களுடைய மாத வருமானம் 1 லட்சம் என்றால் வருட வருமானம் 12 லட்சம். புதிய வருமான வரி பிரிவில் உள்ளவர்களுக்கு தனிநபர் வருமான வரி டாக்ஸ் ரிபேட் 12 லட்சம் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. அதாவது தற்போது மாற்றப்பட்ட புதிய வரி விதிப்பு முறையில் 12 லட்சம் ரூபாய் வருமானம் இருந்தால் வரி கட்ட வேண்டியது இல்லை. 12க்கு கீழ் எவ்வளவு வாங்கினாலும் வரி கிடையாது. அதுவே நீங்கள் 12 லட்சத்திற்கு மேல் உங்களது சம்பளம் போகும்போது இந்த ஸ்லாப் நடைமுறையாகும். அதாவது 4 லட்சம் ரூபாய் வரை வரி இல்லை. 4 8 லட்சம் ரூபாய்க்கு 5% வரி விதிக்கப்படும். 8 12 லட்சம் ரூபாய்க்கு 10% வரி விதிக்கப்படும். 12 16 லட்சம் ரூபாய் வரை 15% வரி விதிக்கப்படும். 16 20 லட்சம் ரூபாய் வரை 20% வரி. 20 24 லட்சம் எனும்போது 25% வரி. 24 லட்சம் ரூபாய்க்கு மேல் 30% வரி விதிக்கப்படும். புதிய முறையில் ஏடிசி, ஏடிடி போன்ற சலுகைகள் மூலம் வரி விலக்கு பெற முடியாது. இதனால் இதை அப்படியே கட்ட வேண்டியிருக்கும். நீங்கள் பழைய வருமான வரி முறையை தேர்வு செய்திருந்தால் அதில் மாற்றம் எதுவும் செய்யப்படவில்லை. நீங்கள் வாங்கும் வருட வருமானம் 2.5 லட்சத்திற்கு வரி கிடையாது. ஆனால் 2.5 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரை வருமானம் வாங்கினால் 5% வரி இருக்கும். 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரை வாங்கினால் 20% வரி இருக்கும். 10 லட்சத்திற்கு மேல் வாங்கினால் 30% வரி இருக்கும். ஆனால் இதில் ஏடிசி, ஏடிடி போன்ற சலுகைகள் மூலம் நீங்கள் வரியில் கொஞ்சம் விலக்கு பெற முடியும். 7 லட்சம் வரை வருமானம் வாங்குபவர்கள் ஏடிசி, ஏடிடி போன்ற சலுகைகள் மூலம் இன்னும் அதிக விலக்குகளை பெற முடியும். இந்த வரி விதிப்பில் கடந்த முறை எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை.